வாழைக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழைக்காவை மேலே இருக்க தோலை சீவிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு. அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்து அதை நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க வாழைக்காவை இது மாதிரி தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரை ஆயிருங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது வதங்கின ஸ்டேஜில் ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது தக்காளி, ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மெழுமெழு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நமக்கு அங்கே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது அதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொதி வர ஸ்டேஜில் நான் ஏற்கனவே ஒரு எலுமிச்சைப்பழ சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதித்து அது வற்றி வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க வாழைக்காவை அதில் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான ஒரு வாழைக்காய் குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.